Hello all. இந்த வீடியோவில் நம்ம லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸில் இருக்கக்கூடிய RC ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆப் ஆம்பை வச்சு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரை வச்சு எப்படி ஒரு RC ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரை நம்மளால் டிசைன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ரீக்வன்சி அண்ட் பீட்டா வேல்யூவை எப்படி டிரைவ் பண்ண முடியுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த பிளாக் டயக்ராம் ஆஃப் யுவர் RC ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு இங்கே ஒரு RC நெட்வொர்க் கனெக்டட் வித் இங்கே ஒரு RC நெட்வொர்க் கனெக்டட் வித் இங்கே ஒரு RC நெட்வொர்க். இதெல்லாமே எங்கே போகுது? ஒரு ஃபீட்பேக்கில் போகுது. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஃபீட்பேக்லேருந்து இது வரைக்கும் ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஈச் RC நெட்வொர்க்ஸோ 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ் 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதில் எனக்கு என்ன ஆகிடுச்சு? ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க நான் இன்வெர்ட்டிங் அப்படின்றதுனால இது எனக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸை எனக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ 180 + 180 ஒரு 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ரொவைட் ஆகிடும். தட் இஸ் த க்ரைட்டீரியா ஃபார் யுவர் பர்காசன் க்ரைட்டீரியா. பர்காசன் க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு செகண்ட் க்ரைட்டீரியா என்ன? டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் அக்ராஸ் யுவர் ஆசிலேட்டர் should be 0 டிகிரி ஆர் 360 டிகிரி. கரெக்டாக? இப்போ எனக்கு 360 டிகிரி இங்கே ப்ரொவைட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் நம்ம பிளாக் டயக்ராமுக்கு அப்புறம் எப்படி டெரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பீட்டா டெரிவேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் பீட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். கரெக்டாக? இங்கே நம்மளுக்கு எது இன்புட், இங்கே எதுக்கு அவுட்புட்னா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு VF போகுது. கரெக்டாக? VF அப்படின்ற ஒரு வேல்யூ போகுது. அப்போது எனக்கு இன்புட் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் V0ன்றதான் இன்புட்டு. ஏன்னா V0ன்றது இன்புட்டு. ஸோ VF வந்து V0லேருந்து தான் போகுது. கரெக்டாக? ஸோ VFன்றது அவுட்புட்டு, V0ன்றது இன்புட். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு திஸ் VF டிவைடட் பை யுவர் V0. ஸோ பீட்டா டெரிவேஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா லூப்பில் இருக்கக்கூடிய கரண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அதாவது I1, I2, I3 இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டேரெக்டாக நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆப் ஆம்ப் இஸ் an inverting mode and it provides 180 degree phase shift. The additional 180 degree phase shift will be provided by your RC feedback. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக பீட்டா டெரிவேஷன் போகலாமா? பீட்டா டெரிவேஷனில் பாருங்களேன், பீட்டா இஸ் ஈக்குவல் டு V0 நான் சொன்ன மாதிரி VF by V0. ஏன் VF by V0? அவுட்புட் பை இன்புட். முடிஞ்சு போச்சா? இதில் VF இஸ் ஈக்குவல் டு I3 into R. எப்படி பார்க்கலாமா? ஏன்னா VF இங்கே எனக்கு இருக்குது, தெரியுதா? VF வந்து I3. VF எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? VFன்றது வோல்டேஜ். கரெக்டாக? V is equal to I into R. கரெக்டாக? V is equal to IR. ஸோ திஸ் ஐன்றது இங்கே எனக்கு என்ன? I3 தான் எனக்கு R என்னது இந்த R. தர்ஃபோர் VF இஸ் ஈக்குவல் டு என்ன? I3 into R. கரெக்டாக? அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். VF இஸ் ஈக்குவல் டு I3 into R. ஸோ இப்போ நம்ம ஒரு லூப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு I3 வேணும்னா ஒரு லூப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்க்கலாமா? ஒரு லூப்பில் இருக்க கரண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ I0ல் இருக்கிற கரண்ட் எப்படி சரி வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணலாமா? இப்போது ஃபஸ்ட்டு லூப்பில் இருக்கிற வோல்டேஜ், ஃபஸ்ட் லூப்னா இந்த பாக்ஸ். கரெக்டாக? இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? நல்லா கேல்குலேட் பண்ணி பாருங்களேன். I0 வெயிட், இங்கே எனக்கு ஒரு I1 இருக்குது, இங்கே எனக்கு C இருக்குது. ஸோ இந்த C இருக்குன்றதுனால இன்டகிரேஷன் பண்ணுவேன். I1 இன்ட்டு இன்டகிரேஷன் வித் தட் C. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு R இருக்குது. இந்த R வந்து போத் I1க்கும் I2க்கும் செப்பரேட் ஆகியிருக்கு. அப்போ என்ன பண்ணும்? I1 மைனஸ் I2 இன்ட்டு R நீ போடுவேன். அப்புறம் அது இல்லாமல் எனக்கு என்ன இருக்குது? இங்கே V0ன்ற ஒரு வேல்யூவும் இருக்குது. ஸோ இந்த மூணுத்தையும் நான் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம இது பார்க்கலாம். ஸோ இங்கே டெரிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் V0 இஸ் ஈக்குவல் டு எனக்கு C இருந்துச்சு அந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸு. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இருந்தனால 1/C இன்ட்டு அது இன்டகிரேஷன் ஆஃப் I1 இன்ட்டு T. அப்புறம் R இருந்துச்சா? ஸோ அது எது ரெண்டுத்தையுமே ஸ்ப்ளிட் ஆகி இருந்துச்சா? தேர்ஃபோர் I1 மைனஸ் I2 இன்ட்டு R. திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் இன்னும் சிம்பிளாகவே புரியும். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன். இப்போ எனக்கு செகண்ட் லூப்னா ஃபஸ்ட்டு இந்த லூப்பில் எனக்கு என்னென்ன கரண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு I2 இதை நான் இன்டகிரேட் பண்ணும் 1/C இன்ட்டு I2 ஆஃப் dt. தென் இந்த R வந்து எனக்கு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ எதை வச்சு வித் ரெஸ்பெக்ட் எந்த கரண்ட்டோ அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ I2 மைனஸ் I1 இன்ட்டு R. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ முடிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட் இங்கே ஒரு R வந்து இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு இருக்கு. தர்ஃபோர் I2 மைனஸ் I3 இன்ட்டு R. ஸோ ஓகேவா? இதுதான் உன்னுடைய செகண்ட் லூப்க்கான ஈக்குவேஷன். தென் தேர்ட் லூப் கண்டுபிடிக்கலாமா? தேர்ட் லூப் எப்படி? தேர்ட் லூப்ன்றது இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது? ஸோ 1/C இன்ட்டு I3 ஆஃப் dt. இது இருக்கும்போது இன்டகிரேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். தென் இந்த R வந்து வித் ரெஸ்பெக்ட் டு I3ன்றதுனால I3 மைனஸ் I2 இன்ட்டு திஸ் R. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இதில் எங்கேயுமே எனக்கு ஸ்ப்ளிட் ஆகவே கிடையாது. டேரெக்டாக I3 இன்ட்டு R. இது I3 இன்ட்டு Rன்னு சொன்னாலும் ஒன்று தான், VFன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ். இங்கே எனக்கு பார்த்தோமா?
இதுதான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் நம்ம மேலே பார்த்தோம். V0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், 3 இதையும் நம்ம இது பண்ணோம். ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல இங்கே எனக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டிடி இருக்கும், எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டிடி இருக்குது, இங்கே எனக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டிடி இருக்குது, எனக்கு இந்த இடத்துல இன்டகிரேஷன் ஆஃப் டிடி இருக்குது. ஓகேவா? இன்டகிரேஷன் ஆஃப் டிடியை ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் as 1/s. ஸோ 1/s சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு டேர்மில் 1/c இருக்குது, இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே எழுதியிருக்கானுங்க. இந்த இடத்துல 1/c, இந்த இடத்துல இன்டகிரேஷன் ஆஃப் டிடிக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, 1/s போட்டாங்க. மீதி இருக்க டைம் அப்படியே இருக்கும், மீதி 1/c அப்படியே இருக்கும், அது இல்லாமல் I1 அப்படியே இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் செகண்ட் டைம் நோ இஷ்யூஸ், I1 - I2 into R. செகண்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ரீரைட் பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா? லாஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, இன்டகிரேஷன் ஆஃப் டிடி, அதுக்கு பதிலாக ஒரு 1/s ஆட் பண்ணணும். அதனால் இன்டகிரேஷன் ஆஃப் டிடிக்கு பதிலாக ஒரு 1/s இருக்குது, ஆல்ரெடி ஒரு 1/c முன்னாடி இருக்குன்றதுனால ஒரு 1/c, தென் முடிஞ்சு போச்சு. தென் நெக்ஸ்ட் இங்கே இது வந்து சரி I2. அதே மாதிரி எனக்கு இந்த ஈக்குவேஷனில் பார்க்கலாமா, இன்டகிரேஷன் ஆஃப் டிடிக்கு பதிலாக 1/s ஆட் பண்ணியிருக்காங்க. therefore இந்த ஈக்குவேஷனும் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனையுமே நல்லா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டு அப்புறம் I1 காமனாக எழுதியிருக்காங்க, I2 காமனாக எழுதியிருக்காங்க, I3 காமனாக எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து I1, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து I2, தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து I3. இதில் சரி, அது நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இதுலேயும் I1 தனியாக, I2 தனியாக, I3 தனியாக ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ I1 இன்ட்டு இந்த டைமில் என்னென்ன I1 இருக்கும், 1/s ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு I1 இருக்கா. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? ஸ்ப்ளிட் பண்ணி எழுத என்ன வரும், I1R - I2R வருமா? ஸோ இப்போ I1 காமனாக வெளியே எடுத்தால் எனக்கு என்ன வரும், I1 காமனாக வெளியே எடுத்துட்டா எனக்கு 1 + SCயும் அதுக்கப்புறம் இந்த ஆரும் வரும், அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு -I2R, அதனால் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே எனக்கு -I2Rன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன், அதுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷனையும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டா எனக்கு இந்த மாதிரி I1 தனியாக, I2 தனியாக, I3 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டா எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5, 6 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4, 5, 6ஓட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் ஒரு மேட்ரிக்ஸாக எழுதியிருக்காங்க. எப்படி பார்க்கலாமா? ஈக்குவேஷன் 1உடைய I1ஓட கோஎஃபிஷியன்ஸ் என்ன, I1ஓட கோஎஃபிஷியன்ஸ் 1 + SC into R, I2ஓட கோஎஃபிஷியன்ஸ் வெறும் -R, I3ஓட கோஎஃபிஷியன்ட் 0. கரெக்டாக? அப்போ அந்த டைம் தான் இங்கே எனக்கு எழுதியிருக்காங்க பாருங்களேன், எனக்கு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட் காலம்ல எழுதியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? தென் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான். எனக்கு ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் டைம் என்ன, -I1, அதாவது இந்த வேல்யூ, செகண்ட் வந்து இந்த வேல்யூ, தேர்ட் வந்து -, அதாவது I1உடைய கோஎஃபிஷியன்ட், I2ஓட கோஎஃபிஷியன்ட், I3ஓட கோஎஃபிஷியன்ட், அதுதான் எனக்கு இந்த வேல்யூ எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு எழுதியிருக்காங்க. therefore முடிஞ்சு போச்சு. இன்டூ இவர் I1, I2, I3, மீதி இருக்கக்கூடிய I1, I2, I3 இங்கே எழுதியிருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னா, எனக்கு என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, V0. பட் மற்ற ரெண்டு ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா 0, 0 இருக்குது. therefore உன்னுடைய ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எனக்கு இங்கே V0 0 0 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ உனக்கு I3 வேணும் அப்படின்னா I3க்கு ஃபார்முலா என்னன்னா, பை கிராமர்ஸ் ரூல் del3/del. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம del3 ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெல்லை ஃபைன் பண்ணிக்கலாம். டெல் அப்படின்றது என்னன்னா, இங்கே நீ கண்டுபிடிச்சிருக்கே இல்லை இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்துட்டேன்னா அதுதான் உன்னுடைய டெல். ஓகேவா? இப்போ del3 அப்படின்னா என்னன்னா, இந்த வேல்யூவை தூக்கிட்டு இந்த வேல்யூவை நீ போட்டுட்டு மறுபடியும் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டெல்னா என்ன, டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். del3னா என்ன, இந்த வேல்யூவை தூக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டு அப்புறம் டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் யுவர் del3. when you are dividing your del3/del you will be getting I3. சிம்பிளா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கலாமா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கலாமா? டிட்டர்மினன்ட் எடுக்கிறது தான் இங்கே இருக்குது. ஓகேவா? டிட்டர்மினன்ட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சிச்சு. ப்ராசஸ் என்னன்றது சிம்பிளாக முடிஞ்சிடும். உனக்கு நீ ஸ்டெப்ஸ் தான் போடுறது தான் முக்கியம். நீ ப்ராசஸ் என்னன்னு உனக்கே புரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துருக்கும் போது என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது என்ன பண்ணும், இந்த டேம் விச் இஸ் மல்டிப்ளைடு வித் மைனர் ஆஃப் திஸ் டேம். ஸோ 1 + SCR இங்கே எனக்கு எழுதிட்டேன். இது ரெண்டுத்துக்கும் இது மைனர் எடுக்கணும், ஆர் டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் டேம் மல்டிப்ளைடு வித் திஸ் டேம் என்ன ஆயிடுச்சு, 1 + SCR 1 + SC + 2R the whole square வந்துடுச்சு. மைனஸ் ஆஃப் ஃபார்முலாலே எனக்கு மைனஸ் இருக்கும், minus of these two times multiplication. So -R into -R what, +R square. ஸோ +R ஸ்கொயர், பட் எனக்கு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குனால மைனஸ் முடிஞ்சு போச்சு. தென் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எனக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குமா, ஸோ மைனஸ் இன்ட்டு இங்கே எனக்கு +R எனக்கு +R மாறிடுச்சு. therefore மீதி இருக்கக்கூடிய டேம் டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது என்ன பண்ண, அந்த ரோவே அந்த காலமே விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய டேம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ -R into this, ஸோ -R into this is written here. ஸோ this into this எனிவே 0 இருக்குன்றதுனால 0. தேர்ட் டேம் உனக்கு 0ன்றதுனால நோ இஷ்யூஸ், முடிஞ்சு போச்சா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. இந்த டேமில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்களான்னு பாருங்களேன்.
1 + SCR இந்த டேர்மில் எனக்கு LCM எடுத்திருக்காங்க. இந்த SC அந்த சைடு போகும்போது 1 + SCR / SC முடிஞ்சிச்சு. இந்த டேர்மில் எனக்கு LCM எடுத்திருக்காங்க 1 + இந்த SC அந்த சைடு போகும்போது 2 × SCR / SC முடிஞ்சிச்சு. தென் -RC². இந்த R × இந்த R -R² காமனாக வெளியே எடுத்திருக்காங்க. தென் when you taking LCM of this term 1 + இந்த SC அந்த சைடு போய் மல்டிப்ளை ஆகும்போது 2 SCR / SCன்னு வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு கீழே இருக்க ஸ்டெப் பாருங்களேன். அதுக்கு கீழே இருக்க ஸ்டெப்லேயும் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம் எனக்கு நோ இஷ்யூஸ் அப்படியே இருக்குது. இந்த டேர்மில் மேலே இருக்கக்கூடிய ஃபார்மேட் என்ன, a + b த ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ a² என்ன 1², b² என்ன சரி a² + b² என்ன 2² பண்ணால் 4, S² பண்ணால் S², C² பண்ணால் C², R² பண்ணால் R². ஸோ ப்ளஸ் 2ab கரெக்டாக. ஸோ டூன்றதுக்கு பதிலாக முன்னாடி போட்டேன். AB கரெக்டாக, ஏவோட வேல்யூ 1, ஸோ நோ இஷ்யூஸ். பியோட வேல்யூ 2SCன்றதுனால 2 × 4SCR வந்துடுச்சு. டிவைடட் பை டினாமினேட்டரில் ஒரு SC இருக்குது, அதையும் ஸ்கொயர் பண்ணணும். therefore S² C² மைனஸ் இந்த R² அப்படியே இருக்குது. இங்கே இருக்க டேமே எனக்கு அப்படியே எழுதியிருக்காங்க, நோ இஷ்யூஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய R² எனக்கு இங்கேயும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை எனக்கு இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்களேன், 1 + SCR 1 + SCR into this டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைமை மல்டிப்ளை பண்ணும்போது நான் இங்கே எழுதியிருக்கேன் கரெக்டாக. தென் நெக்ஸ்ட்டு இந்த 1 + SCR டைம் இது கூட மல்டிப்ளை ஆகும் கரெக்டாக. அப்போ 1 + SCR into -R², அதுதான் எனக்கு இங்கே எழுதியிருக்கேன். 1 + SCR into -R² டிவைடட் பை SC into இந்த SC அப்படியே இருக்குது. இந்த நெக்ஸ்ட் இந்த டைம் ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதியிருக்காங்க, நோ இஷ்யூஸ். அது இந்த டேஷ்லாம் கிடையாது, அப்படியே எழுதியிருக்காங்க. தென் ஃபைனலி இப்போ மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன், கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன், இந்த 2 ஈக்குவேஷனை தான் நான் ரிலேட் பண்ணணும். இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 + SCR 1 + SCR அப்படியே இருக்குது. இங்கே எனக்கு நோ சேஞ்ச், இங்கே நோ சேஞ்ச், இங்கே நோ சேஞ்ச். இப்போ என்ன இங்கே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த டேர்மில் பாருங்களேன், இந்த டேர்மில் நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1 + SCR இருக்குது. இது கூட சரி 1 செகண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, காமன் அவுட்டாக நான் எடுத்துருப்பேன், அதை மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஜஸ்ட் எனக்கு ஃபஸ்ட்டு டைமில் டினாமினேட்டர் S² C³ இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 டைம் ஒரு டினாமினேட்டர் இருக்கணுன்றதுக்காக நான் மேலேயும் கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலேயும் இதையும் நான் S³ C³ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இது S³ C³ அதை வரணுன்றதுக்காக மேலே இந்த இடத்துல S² C², கீழே இன்னொரு S² C² மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே மேலே S² C², கீழே எனக்கு S² C² மல்டிப்ளை ஆகிருக்கு. அவ்வளோதான். ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்து என்ன இங்கே பண்ணியிருக்கோன்னா, டினாமினேட்டர் எனக்கு காமன் ஆகணுன்றதுக்காக எனக்கு இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள், முடிஞ்சு போச்சு. தென் ஃபைனலி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் முடிஞ்சே போச்சு. இந்த RC டெரிவேஷன் சிம்பிளான டெரிவேஷன். 1 × this term 1 × 4S² C² R², 1 × 4, அதுதான் 4S² C² R², 1 × 4 SCR 1 × 4 SCR முடிஞ்சிச்சு. அப்புறம் SCR × 1 SCR into this term, இந்த term SCR × 4 SCR, ஸோ 4S² C² R² மைனஸ் ஆஃப் 1 × SC², இங்கே இருக்கு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் திஸ் டைம் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த டைம் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் திஸ் டைம், ஸோ இது பண்ணும்போது மைனஸ் ஆஃப் திஸ் டைம் ஹோல் டிவைடட் பை S² C² R². ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட டெல்லோட வேல்யூ எனக்கு என்ன வரும்னா, ஐ மீன் கேன்சல் அவுட் ஆகிடும். ஒரு சில வேல்யூஸில் கேன்சல் அவுட் ஆகிடும். கேன்சல் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டெல்லோட வேல்யூ இந்த வேல்யூ வந்துடும். ஓகேவா? அப்போ del3 எப்படி ஃபைண்ட் பண்ணும்? லாஸ்ட் காலமுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க காலம் கொண்டு வந்து போகணும்னு சொன்னா இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு V0 0 V0 இருந்துச்சா, அதே தான் மீதி இருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ இங்கே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா சிம்பிளாக? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? ஃபஸ்ட் டைம் இன்டூ these 2 times வேல்யூ, இது எனக்கு 0 தான் வரும், ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது 0. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அதே மாதிரி மைனஸ் எனக்கு ஃபார்முலாவில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே எனக்கு -R இருக்குது, therefore இது +R ஆகிடுச்சு. இன்டூ இது மல்டிப்ளை பண்ணும்போது 0, இது மல்டிப்ளை பண்ணும்போது 0. ஸோ இது எனக்கு 0 தான். அதுக்கப்புறம் V0 இன்டூ இந்த டைம் பார்க்கலாமா? இந்த டேர்மில் எனக்கு V0 எப்படியே இருக்கும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது +R², இது பண்ணும்போது 0. ஸோ அப்போ எனக்கு என்ன வேல்யூ வரும்னா, del3 V0 R² இருக்கும். ஸோ உன்னுடைய I3யோட வேல்யூ என்ன? del3 டிவைடட் பை del, கரெக்டாக? ஸோ del3 பை டெல்ன்றதுனால del3யோட வேல்யூ என்ன? V0 R². டெல்லோட வேல்யூ இங்கே மேலே போட்டிருக்கோமா இல்லையா? இதை டெல்லோட வேல்யூ. இங்கே எனக்கு டெல்லோட வேல்யூவில் டினாமினேட்டர் என்ன இருக்குது? S² C² S³ இருக்குது. இந்த டினாமினேட்டர் எனக்கு மேலே போகும்போது நியூமரேட்டராக மாறிடும். அதனால தான் எனக்கு இந்த இடத்துல என்ன ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக இருக்கா? முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பீட்டாவோட வேல்யூ இங்கே எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? பீட்டாவோட வேல்யூ வேணும். பீட்டா is equal to I3 into R, கரெக்டாக? பீட்டா is equal to what? I3 into
ஆறு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா எனக்கு I3 கிடச்சிருச்சு. இந்த I3 கூட நான் என்ன பண்ணணும், 6 மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிருச்சு கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா VF இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்கேன், இது கூட நான் 6 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு இந்த டேமை VFக்காக எழுதிக்கலாமா, VF இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எழுதுகிற VF இஸ் ஈக்குவல் டு I3 into R. அப்போ இது கூட 6 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும், R கியூபாக மாறிடும் கரெக்டாக. இப்போது இது எனக்கு VF, பட் VF இங்கே எனக்கு இருக்குது. அப்போ V0 வேணும்னா என்ன பண்ணணும், இந்த V0 கீழே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இந்த V0 கீழே கொண்டு வரும்போது மீதி இருக்க டேர்ம்ஸை மட்டும் எழுதியிருப்பேன். மீதி என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்களேன், R cube S cube C cube இன்ட்டு தீஸ் டேர்ம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கும். ஓகேவா, என்ன பண்ணியிருக்கேன், R கூட ஃபஸ்ட் நான் மல்டிப்ளை பண்ணும்போது R cube C cube மாறி இருக்கும். மறுபடியும் இந்த V0 காமனாக வெளியே எடுத்துட்டு அதுதான் என்னுடைய பீட்டா கரெக்டாக. அதுக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த நெக்ஸ்ட் சிம்பிளான ஸ்டெப் தான். என்ன பண்ணியிருப்பேன், எஸ்ஸுக்கு பதில் j omega சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். எஸ்ஸுக்கு பதில் j omega சப்ஸ்டியூட் பண்ணால் S ஸ்கொயருக்கு பதில் j omega ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும். therefore j ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு -1 வந்துடும். ஒமேகா ஸ்கொயர் அப்படியே இருக்கும். S cube J cube பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா J cube into omega cube. J cube பண்ணும்போது இங்கே எனக்கு இருக்குது. J cube பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், -j into omega. This is your வேல்யூ. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி சிம்பிளிஃபிகேஷனில் கிடையாது, டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சப்ஸ்டியூஷன் நான் இங்கே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா டைமே நியூமரேட்டரில் எனக்கு என்ன இருக்குன்னா இந்த டைம் இருக்கா, இதை வச்சு நான் எல்லா டைமும் டிவைட் பண்ணிடுவேன். ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டேம் வரும். நடுவில் எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் எழுத தேவை. டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டேம் வரும். இந்த டேமில் இருந்து நான் என்னென்ன காமனாக இருக்கோ, இதில் என்ன காமனாக இருக்குது, இதில் என்ன காமனாக இருக்குது, இதில் எல்லாம் காமனாக இருக்குன்னு எழுதுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா, இதுதான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதின வேல்யூ. இப்போது வேறவர் ஒமேகா 1/ஒமேகா RC வருது, அதனால் ஆல்ஃபாவை மாற்றிக்கிறேன். தர்ஃபோர் இந்த இடத்துல என்ன வருது, ஒமேகா RC வருது, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்ன வரும் 1/ஒமேகா RC, அதனால் எனக்கு ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒமேகா RC ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஆல்ஃபா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது எனக்கு ஆல்ஃபா கியூபால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். முடிஞ்சிச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் பார்க்கலாமா. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ஃபா இருக்கிற டேர்ம்ஸில் ஒரு பக்கமும் ஆல்ஃபா இல்லாத டேர்ம்ஸில் இன்னொரு பக்கமும், அதாவது சரி J இருக்கிற டேர்ம்ஸ்லாம் ரியல் பார்ட்டில் ஒரு பக்கமும் இமேஜினரி பார்ட்டில் ஒரு பக்கமும். ரியல் பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் டேம் இன்ட்டு திஸ் டேம். அப்போ 1 - 5 ஆல்ஃபா ஸ்கொயர், அதுதான் உன்னுடைய ரியல் பார்ட் 5 ஆல்ஃபா ஸ்கொயர். ரியல் இமேஜினரி டேம் என்ன, இந்த டேம் இன்ட்டு இந்த டேம் கரெக்டாக. அதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். நல்லா பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அந்த வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கேன். அதில் காமனாக ஆல்ஃபா பை ஜேவை வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் உன்னுடைய பீட்டாக்கான டெரிவேஷன், சிம்பிளிஃபைடான வேல்யூ கரெக்டாக. இது நெக்ஸ்ட்டு இப்போ உனக்கு பீட்டாவோட வேல்யூ ரியலாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா, இமேஜினரி இருக்கக்கூடாது. இமேஜினரி வேல்யூ 0வாக இருக்கணும் கரெக்டாக. பீட்டா வேல்யூ ரியலாக இருக்கணும் அப்படின்னா இமேஜினரி இருக்கக்கூடாது. எனக்கு இங்கே இமேஜினரி இருக்குது, இமேஜினரி நான் 0 பண்ணுறேன். ஸோ இமேஜினரி 0 பண்ணும்போது எனக்கு இந்த டைம் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் இங்கே எனக்கு எழுதியிருக்கேன். இந்த டைம் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஜேவே அந்த சைடு போகும்போது J 0 ஆகிடும். ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூஸ்னால் கண்டுபிடிச்சிருக்கேன், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைன் பண்ணால் எனக்கு என்ன வருது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு √6ன்னு வந்துருச்சு. ஆல்ஃபாக்கு பதிலாக உனக்கு தெரியும் 1/ஒமேகா C சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1/ஒமேகா C சப்ஸ்டியூட் பண்ணால் 2/√6ன்னு வரும். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு உனக்கு என்ன, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf கரெக்டாக. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 × π × f. ஸோ இது நீ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு இங்கே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்துருச்சு. ஃபைனலாக உனக்கு எஃப் மட்டும் வேணும். ஸோ மீதி இருக்க டேர்ம்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போயினா 1/2π RC × √6 தட் இஸ் யுவர் F0 உடைய வேல்யூ. அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன, பீட்டாவோட வேல்யூ தான் நம்ம மேலே பார்த்தோமா இல்லையா. பீட்டாவோட வேல்யூ எனக்கு இந்த வேல்யூவாக இருக்கணும். இப்போ இந்த வேல்யூவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவில் இந்த ஆல்ஃபாவை கொண்டு இப்போ கண்டுபிடிச்ச ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்களேன். ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு பீட்டா என்ன வந்துருச்சுன்னா -1/29 வந்துருச்சு. அவ்வளோதான் உன்னுடைய டெரிவேஷன். ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுதான் உன்னுடைய RC நெட்வொர்க். மீதி இருக்கிறது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. ஸோ இது என்னென்னா லாஸ்ட்டாக இருக்க பர்காசன் கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இங்கே போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் என்டையர் RC டெரிவேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பார், பிளாக் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் I1 I2 I3 கண்டுபிடிச்சிருப்பேன். சிம்பிளாக ஒரு 30 செகண்ட்ஸில் நான் இது மட்டும் கொடுத்துட்றேன், சம்மரி கொடுத்துட்றேன். ஒரு பிளாக் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் I1 I2 I3 நீ கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ I1 I2 I3 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா KVL அப்ளை பண்ணி எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டகிரேஷன் வர டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே 1/SC சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு ஈக்குவேஷன்லையுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷன்லையுமே எனக்கு I1 I2 I3 காமனாக வெளியே எடுத்திருப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய 4 5 6 ஈக்குவேஷன். 4 5 6 இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஒரு மேட்ரிக்ஸில் போட்டிருப்பேன். அதுதான் என்னுடைய இந்த மேட்ரிக்ஸ். அப்போ எனக்கு I3 வேணும்னா del3/del. ஸோ del3 ஃபைன் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணி ஒரு வேல்யூ வந்திருக்கும். இப்போ எனக்கு டெல்லோட வேல்யூ இருக்குன்னா இந்த வேல்யூ நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு டெல்லோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா.
அண்ட் ஃபைனலி இதிலேருந்து எனக்கு I3 கிடச்சிரும். இதிலேருந்து நான் என்ன பண்ணுவேன், பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எஃபோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. பட் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டெப்ஸில் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கான்செப்ட்ஸ் என்னன்னு தெரியணும். del3க்கு இதுதான் நீங்கள் கடைசி வேல்யூ டெரிவேஷனில் எங்கேயாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ். பட் ஆனால் கொஞ்சமாக நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் அதே மாதிரி டெல்லோட வேல்யூ ஃபைன் பண்ணும்போது டெல்லோட வேல்யூ ஃபைன் பண்ணும்போது இது ஆஸ் யூஷுவல் டிட்டர்மினேட் எடுப்பா. del3 ஃபைன் பண்ணும்போது இங்கே எனக்கு டிட்டர்மினேட் எடுப்பேன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி எழுத வேணாம். இதை லாஜிக் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வாட் யுவர் RC ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர்.